தனியா கடந்து பழம்புரிய என்ன ஆச்சு உனக்கு? தனியா பழம்புறா? ஏமா ரோட்ல ஒரு பஸ் வர, லாரி வர, கார் வர, பைக் வர, இப்படி தனியா ரோட்ல என்ன என்னையும் மாதிரியா இதையும் பாரு இப்படி தனியா கடந்து புலம்பிட்டு தனியா புலம்பிட்டு இருக்கிறான். அடப்பா உனக்காகவே எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு கிடக்குறேன். அப்புறம் யாருக்காக? நீ மசுர கூட கவனிக்க மாட்டேங்கிற. எவ்வளவு ஆர்வமா எவ்வளவு ஆசையோட எவ்வளவு பாசத்தோட இந்த உயிரை கொடுத்து ஆடிட்டு இருக்கேன். யாருக்காக ஆடுறேன்? என்ன சொன்னா மசுர கூட கவனிக்கல. ஆமா எவ்வளவு நேரம் உங்களுக்காக நான் உண்மையான மசுரா இருந்தா கவனிக்கலாம். அப்படி என்ன ஒரிஜினல் இல்லையா? டோப்பா மசுர போய் என்னத்த கவனிக்க சொல்றேன்? கொண்டை கலட்டி ஆளில ஓட்டு போற மசுர என்னத்த கவனிச்ச? அந்த மசுர யாங்க நாங்க கவனிக்கணும் பாரியா? அந்த மசுர நான் ஏன் கவனிக்கணும்? அது தேவ மசுரான்னு கேட்கிறேன். இங்க பாரு நீ ஒரு மசுர பத்தினா நான் 100 மசுர அதுல சொல்றேன். எதை பத்தி என்னாலும் பேசுற மசுர பத்தி என்கிட்ட பேசக்கூடாது. இந்த கிளப்புன சொந்தமா நான் எவ்வளவு நாகரிகமா முறையா என்னமா தனியா நீ அந்த டோப் வச்சுட்டு வந்திருக்க. நான் டோப் வச்சிருக்கேனா? இல்ல. ஆமா அதான் டோப். இப்ப எல்லாமே பார்க்க அப்படித்தான் பெருசா தான் தெரியுது.
என்ன உண்மையா இருக்கா டூப்ளிகேட்டா இருக்கான்னு யாருக்கு தெரியுது? அதுக்காக நான் சந்தேகமா இருக்குன்றா இந்த பிள்ளைய திறந்து காட்டும். எதையா பிடிச்சு? இல்லம்மா மனசு திறந்து காட்ட போறியான்னு சொன்னேன். இல்லங்க உண்மையிலே சொந்த முடியுங்க. இது ஒரிஜினல் தான். இத வளர்க்கறதுக்கு ஆமா வளர்க்குற உங்களுக்கு தானே தெரியும், எங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லம்மா உன்னை ஏற்றிட்டு இருக்கிற வாத்தியார் அதனால சரி வேற ஒண்ணும் கிடையாது. ஆட வைக்கிறது அவர் தான், ஆட்டி வைக்கிறது அவர் தான், உன்னை பாட வச்சு ரசிக்கிறது அவர் தான். அதனால தான் அவர் நீங்க புலங்குறது நீங்க தானே. உங்க சூருக்கா சொன்னவங்க மேல இருக்கா கீழே இருக்க உள்ள இருக்க நடுப்புல இருக்கா? ஆனா வீணா பட பேல வெறும் பேல நாத்திட்டு பேல முள்ள மாதிரி பேல முடிச்சது பேல எதுக்கு வந்த என்னத்துக்கு வந்த ஏன் வந்தா எடுத்து நல்லா ஓதப்பா ஓது. எனக்கு ஓதம்லாம் கிடையாதுமா. என்ன இருக்கா கீழே இருக்கா மேல இருக்கா நடுவுல இருக்கா ஓரமா இருக்கா ஒட்டிட்டு இருக்கா சிவப்பு இருக்கா சிவப்பு இருக்கா பரவாயில்ல, அதுக்கு நம்ம அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். எப்படி இருந்தாலும் நின்று சமாளிக்கிறேன். ரோடு இந்த ரோட்ல வந்து யார் வேணாலும் ஆடலாம் பாடலாம் விளையாடலாம். இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தீங்க என்னத்துக்கு வந்தீங்கன்னு எடுத்து இப்ப எந்த பக்கத்துல ஒரு பக்கத்துல ரெண்டு பக்கத்துல எடுத்து செப்பு எடுத்து சப்பாப்பா சப்பாப்பாண்டிய ஒத்த பக்கமா ரெண்டு பக்கமா கேட்டேன். இல்லங்க எடுத்து வாயால சொல்லுங்கன்னு கேட்டேன். தெரிஞ்சுக்க இப்ப ஐஸ் வாங்கிட்டோம்னு வச்சுக்க முதல்ல ஐஸ் வந்து எப்படி சப்புவ? என் வாயில வச்சுதான் சாப்பிடணும். நல்லா சப்புவியா? ஐஸம்மா இல்லம்மா பொதுவா அது அப்படித்தானே சாப்பிடணும். ஒன்னும் ஐஸ வாங்கி சப்பி சாப்பிடணும். இல்லைன்னா கப்பல் வாங்கணும்னா உங்களுக்கு நக்கிக்கிட்டு சாப்பிடணும். கரண்டி கொடுப்பாங்க அந்த கரண்டி எடுத்து நக்கி சாப்பிடணும். அதெல்லாம் கரண்டியை வச்சு கரண்டதெல்லாம் இப்ப அப்ப பாத்தீங்கன்னா போன்ல கோன் கப்பு இருக்கு தெரியுமா? அந்த கோனை நல்லா கையில முடிச்சுக்கிட்டு நாக்க போட்டுக்கிட்டு இல்லம்மா அப்படிதான் சாப்பிட அதான முறை. கோன்ல வச்சு ஸ்பூனை போட்டுட்டு உள்ள போட்டுக்கிட்டு நோண்டிட்டு இருக்க முடியுமா? ஏங்க நீங்க வந்து அந்த நக்கிற காலத்துல பிறந்திருக்கீங்க, நான் வந்து ஸ்பூன் எடுத்து சாப்பிடுற காலத்துல பிறந்திருக்கேன். ஆமாங்க ஆமா சாப்பிடுற காலத்துல என்ன கல்ல உண்மை அது நீ சொன்னதே திருப்பி சொல்ற வேற உண்மையாவே. அப்ப வந்து கோன் ஐஸ் இருக்கா இல்லன்னு தெரியாது. இப்ப எல்லாம் கோன் ஐஸ் குச்சி ஐஸ் எல்லாம் இருக்கு. இப்ப எல்லாம் எந்த பிள்ளை வாங்கினாலும் வாயில வச்சு சப்பிதான் ஆகணும். இல்லம்மா அதை கடிக்க முடியுமா? கோன் ஐஸ் குச்சி ஐஸ் சாப்பிட்டுருப்பேன். எங்க ஐயா காலத்துல ஒரு ஐஸ் வச்சு தெரியுமா? என்ன ஐஸ்? கடப்பா ஐஸ். இப்ப காணாம போயிருச்சு. கடப்பா ஐஸ். அந்த கடப்பா ஐஸை சாப்பிடுற வரைக்கும் பாத்தீங்கன்னா மனுஷங்க இந்த வயசான ஆளுலாம் 15 பிள்ளைய பத்தா இருந்தாலும் சும்மா கிடக்கிறதே இல்ல வீட்டுல. பகல் பூரா வயல்ல போய் உழுவ வேண்டியது, ராத்திரி ஆனா வீட்டுல வந்து எங்க அப்பத்தால போட்டுக்கிட்டு உழுவ வேண்டியது. அந்த காலத்துல கல்யாணம் பண்ணா உடனே புள்ள பிறக்கும். ஏன்னா அப்படி எல்லாம் உடம்பு அப்படி வச்சிருந்தாங்க. இந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணாலும் இப்பவே என்ன உடம்புல என்ன குறைச்சலா இருக்கு? யாருக்கு உடம்புல பொதுவா சொல்றாங்க. ஏங்க என் உடம்புல எந்த குறைச்சல் தங்கத்துக்கு? ஆமா ஆண்டவங்க நல்லா இருக்கு. பேக்கரவுண்ட பார்த்து பேசாதீங்க. மூஞ்சி புள்ள மூஞ்சி பார்த்து அதனே பேக்கரவுண்ட வந்து இதுக்கு தங்கத்துக்கு யார புள்ளைய பார்த்து பேசுறீங்க? அதானே மூஞ்சி பார்த்து பேச வேண்டியனா? இதுக்கு என்ன குறைச்சா? அதுல குறைச்சலா இதுல குறைச்சலா அழகுல குறைச்சலா எதுல குறைச்சா? புள்ள அழகு சும்மா சொல்லகுள்ள போட்டு புடைக்கிற மாதிரி இருக்கு. உடனே ஒரு ஆட்டு இப்படியே ஆட்டி அடித்தா ரொம்ப போய் அதுல வந்து எடுக்கிறாங்க. ஆமா என்னட்டா ஆட்டனா ரொம்ப ஆட்டப்படாதுமா. ஏன்னா குடும்பமே ஆடி போயிடும். நீங்க நினைக்கிறது ஆட்டு வரைக்கும் பிரச்சனை கிடையாது. சில டான்ஸ் எல்லாம் ஆட்டுறதுக்கு பயப்படுவாங்க. அது ஏன் பயப்படுவாங்க எதுக்கு பயப்படுவாங்க எனக்கு தெரியாது. நான் கவலையத்தான் ஆட்டுவேன். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. உனக்கு பிரச்சனை இல்லட்டா நாங்க சென்னை ஆக்குறோம். நீ ஏன் கொலைப்படுற? ஆட்ட பயப்படுறாங்கன்னா காரணம் இருக்குமா? என்ன காரணம்? சில இடத்துல உண்மையா இருக்கு ஆட்டினாலும் குலுங்கிக்கிட்டே கிடக்கேன். ஆமா சில இடத்துல டூப்ளிகேட் இருக்கு ஆட்டினோட கொபக்குன்னு வெளியில வந்து விழுந்துறேன். 4 பேருக்கு மானம் போயிடும். அது சரி அந்த மாதிரில இருக்க இருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த இடத்துல நான் வந்து வித்துக்கிட்டு இருக்கேங்க. ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் மாம்பழம் சப்போட்டா. ஒரு தடவை என்னது சொன்னீங்க? யோ அடிக்க சப்போட்டா சப்போட்டாங்க எப்போங்கற? பொருளாதாரமா எதுக்கியா? இங்க பேரு மூதவி சப்போட்டா பழம் வித்துக்கிட்டு இருக்கேன். பத்தலைனா 100 ரூபாய். சப்போட்டா பழத்தை பாத்திருக்கியா? பழத்தை சொன்னியா? அப்புறம் என்ன சொன்ன? காயில ஈயத்தை கைஸ் ஊத்தணும். பழத்தை சொன்னியா? அதேதான் சொன்னேன். அது எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல. ஓ யாவட்ட எடுத்து சொல்லுவா பாப்பா. யாவட்ட விடலாமாங்க? யாந்த பழா யாந்த பழா ஒரு என்ன வள நீங்க வைக்கிறது? இழந்த பழம். பொய் சொன்னாலும் பொறுத்தா சொல்லு.
இது இறந்த பழமா அது யா. மலை இறந்த கூட இந்த சைஸ்ல இல்லையா இல்லங்க. பார்த்தா தர்பூசணி சைஸ்ல வச்சுக்கிட்டு யா. தர்பூசணி கூட இல்ல ஏன்னா பனம்பழ சைஸ்ல வச்சுக்கிட்டு பாத்துங்க கரெக்டா பேசுறாரு அப்படியா? அண்ணே, உனக்கு சத்தியமா இதே விட்டு தரேன் இதுக்குதான் இந்த அசிங்கப்படக்கூடாது பொம்பளை பிள்ளை கடைசியில என்ன வார்த்தை கேட்டு உங்களை என் அசிங்கப்பட மனசே அவர்கிட்ட கொடுக்குறேன்னு அந்த சொன்னேன் பிள்ளை என்ன சொல்லு இதே உங்களை தாங்கிடுச்சு என் மனசே தரேன்னு சொன்னேன் அவருக்கு ஒரு நிலைமை பாரு ஒடுவது இருக்க முடிஞ்சு துரத்துக்கிறாரு அப்பா ஆனா உங்களுக்கு ஒரு நோக்கம் இல்ல ரொம்ப தங்கமான எந்திரிக்கப்படாது அடிக்கிறதோட சரி பிடிக்கிறது நான் மட்டும் தான் அப்படி இருக்கனால நீங்க இருக்கிறது இறந்த பழம் இறந்த பழம் நீங்க நான் விற்கிறது தெரியுமா என்னது? வருஷம் பூரா விற்கிறதே வாழைப்பழம் தான் சரி. ஏன்னா இறந்த பழம்னா சீசன் கொண்டு தான் வரேன் ஆனா அந்த வாழைப்பழம்ன்றது சீசனே கிடையாது அப்படியா வருஷம் பூரா எப்ப தோணுதோ உரிச்சுக்கிட்டு உள்ள தள்ள வேண்டியது சரி உடனே உங்க பழம் என்ன பழம் எடுத்து வாழைப்பழம் 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 நிப்பாட்டியா அவர் கூப்பிடுறாரு பப்புனுக்காரு டான்ஸ் நீ எப்படியா வாழைப்பழம்ங்கிற அவர் சொல்ல பின்பாடு ஓ பின்பாட்டா ஆமா. என்ன பாருன்னா சரி. நான் செய்யறத அவர் வாங்கி செய்வார் மறுபடியும் ஆமா நடுவில் ஆல்ரவுண்டர் செய்வாரு நடுவுல சக்கச்ச வந்த பழம் இது தேனாக இனிக்கு பழம் இது சக்கச்ச வந்த பழம் இது தேனாக இனிக்கு பழம் எல்லாரும் வாங்கி பழம் இது எனக்கு வந்த பழம் என்னைய வாங்கி பழம் பொய்ய சொல்றாரு பாருங்க இம்மா பெருசு கூட இல்ல இம்மா பெருசா வாழைப்பழத்தை பத்தி என்கிட்ட பேச கூடாது நீ வச்சுக்கிறது பூவம்பழம் வாழைப்பழம் எந்த வாழைப்பழம்லாம் உட்கார்ந்து இருக்கிறது பத்தியா அப்பப்ப மாறும் அப்பப்ப மாறும். வெட்டிக்கார வாத்தியாரு அது எப்போ ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்கு ஒரு தாத்தா ஆட்கள் வந்தாரு. என்ன ஒரு சரியா சொல்லாது ஒரு தாத்தா வந்தாரு உள்ள அவருக்கு இத்த தண்டி இருக்குன்னு அதான் அப்பப்ப மாறும் இல்லங்க மீசதான் அத்தை தண்டியை வச்சுக்கணும் உள்ள இருந்து எப்பா முதல்ல டான்ஸ் பிள்ளை கிளப்பி விடுறாரு ஆனா பவுடர் போடணும்ப்பா அப்படிங்கிறேன் அதுக்குள்ளே ஒரு அண்ணா வந்தாரு அவருக்கு சின்னதா தான் இருக்கு நான் மீச நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க பிள்ளைங்க கிளம்பட்டும் அதுக்குள்ள கொஞ்சம் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ஆளுங்களை பார்த்து கிளம்ப இடம் போடுறது நீ அப்படின்னு சொல்லு ஏன் நான் சொல்றது மீச நீ வேற எதுவும் நினைக்க கூடாது அப்புறம் ஒரு ஐயா வந்தாரு அந்த ஐயா கூட இங்க உட்கார்ந்து இருப்பாரு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் ஆனா முடி நரைச்சு போச்சுன்னா அவர் லேசா நினைக்க கூடாது ஆனா நரைக்க தானே ஆத்தாடி எத்த பெரிய கோபம் தெரியுமா அவருக்கு ஆனா அவர் இப்ப எப்படி இருக்கிறாரு என் வயசுல எத்தனை பேர் போட்டு தள்ளி இருப்பாரு ஆனா யோசிக்க வேண்டியதா இருக்குங்க அவரை பார்த்தோன்னே எனக்கே ஒரு ஆசை வந்துருச்சுங்க நினைச்சேன் அதனாலதான் நீ இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு பவுடர் போட்டுக்கிட்டு இருக்கேன் அவர் வந்தது போது இல்லங்க. மேல இருக்க மீசையை கூட அந்த பிள்ளை பார்க்கல கீழே ஊன்றதுக்கு வச்சிருந்தாரு பாருங்க கீழே ஊன்றதுக்கு தட்டில வச்சிருந்தாரு பாருங்க உடனே கோல் 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 இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொஞ்ச நேரமா இருந்தாலும் எல்லாரும் மன்னிச்சுக்கிறீங்க நாடகம் சிறப்பா ஓடும் மனசை போட்டு எதையும் நினைச்சுக்காதீங்க வந்த வரைக்கும் அருமையா நாடகம் நடத்தலாம் சரிப்பா? இன்னும் சாப்பிடலங்க நானு வந்த வரைக்கும் வரணும்னா ஏங்க வெட்டிக்கார சொல்லுங்க. நான் சாப்பிடுன்னு சொன்னா கூட ஏத்துக்கிறேன் நீங்க சாப்பிடுன்னு சொன்னா ஏத்துக்கிறேன் ஐயோ கடவுளே. இது ஒரு வாரத்துக்கு சேர்த்து சாப்பிட்டு அப்படி இல்லைங்க வஞ்சகத்தை எந்த ஒரு இதுவுமே இல்லாத உடம்பு சும்மா ஆனா இருக்காங்க. மனசு அப்படிதான் இருக்கும் இந்த மாதிரி உடம்புலாம் நம்ப கூடாதுங்க ஏன் இந்த மாதிரி உடம்பு இருக்குன்னா மனசுக்குள்ள நல்ல எண்ணமே இல்ல எங்க வந்தியாரு ஏமா நீ ஏமா ஒதுங்குற சரி எடுத்து வைக்க வேண்டியது இத்த பெருசா இருக்கேன்னா குட்டி ஒன்று பொடிட்டு வர்றாரு அவரை போய் கேட்டியா நீ சரியா கலாமா நான் சரியா தான் இருக்கேன் நிக்கணும். எப்படி நிக்கணும் அப்பதான் சரி நாங்க சொல்லி அப்பதான் உங்க மேல பாப்பா அந்த நோக்கம் வந்துச்சுனால ரொம்ப பேர் கண்மூடித்தனமா பண்ணிட்டேன் கடைசியில வந்து தாடியை வச்சுட்டு அப்படி அலைகிறாங்க இல்லைங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எந்த டான்ஸ்கார மூலியமா தொடவே மாட்டாரு நீ அப்படி நினைக்கிற
அந்த ஆளுமே மோசமான யாரும் இல்ல. அப்படி இல்லனே, அவர் மோசமா யாருனாலும் இருப்பாரு. ஆனா என்னைய பொறுத்தளவுல அவர் நல்லவர் தான். அது உருவத்துக்கு பயணம் அப்படி கிடையாது. மனசு அப்படிப்பட்ட மனசு. எல்லாருமே எல்லாம் பண்ணிட முடியுமா? பண்ண முடியாது. சின்ன சின்ன சீசாவுல சின்ன சின்ன சீசாவுல சின்ன சின்ன சீசாவிலே சின்ன சின்ன சீசாவிலே நான் சேர்த்து வச்சேன் சுகுணா சுகுணா. அது எங்கிட்ட நடந்து போச்சு. சுகுணா சொன்னாங்க அந்த பொண்ணு நினைப்பிலே இருக்கு. அதே நடந்து வேற ஒண்ணு நினைப்ப மாத்து. நான் சேர்த்து வச்சேன் சிகுணா போட்டு அது சேர்ந்து நான் சேர்த்து சேராயோ சேர்ந்து சேராயோ அது சேர்ந்து சேரலையோ இந்த செவத்த புள்ள செவத்த புள்ள நீ வேறயா 1 கிலோ பவுடர் கரைச்சிக்கிட்டு மேல அப்பிட்டு வந்திருக்கு. பவுடர் போட்டவையா காசே கொடுப்பாங்க. ஒரிஜினல். உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் வரிசையா போட்டு தெரியாதா? வரிசையா போட்டுட்டு இருக்காரு. வரிசையா போட்டுட்டு இருக்காங்க. வரிசையா நீங்க தான் போட்டுட்டு இருக்கீங்க. சொல்றாரு நீங்க சின்ன 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 செத்து ஒத்த குத்துனாலும் ஓரஞ்சாத்த குத்துனா தான் நடுவரிச்சா விட்டி ஒரு மிதியில நிக்கணும். மொச்ச கூட பாட்டு தெரியாது. எப்படி அப்படி பாட்டு அது? நல்லா தானே இருக்கு. நல்லா மைக் நல்லா தானே வச்சிருக்கேன். அவட்டா போட்டு நல்லா தானே இது மைக் நல்லா இருக்கு. அது போ. அந்த மைக் செட்ல அது போ. போடு. அவட்டா போட்டு அந்த மைக் வாயா விடுறா. அவர் மைக்ல எனக்கு செய்வன வச்சிட்டார். அது வீடு சரியில்லை. அவர் செய்யவே இல்ல. நல்ல பாடு. சரி பண்ணி இருங்க. அசிங்கமா வருதுனே. நல்ல பாடு. அவட்டா போட்டு காரி வல்ல போகண்டக்காரி. பச்சை போட்டு காரி வல்ல போகண்டக்காரி. கொஞ்சோடு வாய் தப்பிச்சுடா. ஒண்ணு என்னோட சங்கு குதிக்கல. இல்லைன்னா துணியை பிடிச்சிக்கிட்டு என் துணியை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணணும்? அப்படியே தொங்கிக்கிட்டே வாழ்ந்தாங்க. துணிய புடிச்சுன்னு சொன்னாரு. மாட்டி வேற வந்துச்சு. தொங்க அப்படியே பிடிச்சிருக்கோம். நேரம் ஓடிக்கிட்டு நான் தனியா போலாம் நினைக்கிறேன். ஆமா போடுங்க. தனியா போடுமா? போடு. தண்ணி போடு. தண்ணியை போடு. தண்ணி எல்லாம் போட முடியாதுங்க. தண்ணியை போடு. தனியா போய் தண்ணி எல்லாம் போடுறது மாதிரி இருந்துச்சுன்னா இவர் என்னிட நிக்க முடியுமா? பேச முடியுமா? செத்த ஒரே எப்படிங்க தண்ணி போடுறது? போட்டா முறையா போட்டுருக்காரு. கண்டிருக்காரு. ஆமாண்ணே. நானும் போட்டா இப்படி ஒரு ஆளுதான் போட நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப அவரு போட்டு விட்டுட்டாரு. நம்ம போடணும். அடுத்து நம்ம போடணுமா? நீங்க போடணும். நான் போடணுங்க. அண்ணன் போட்ட கையோட தங்கச்சி போடணும். அண்ணனா? அண்ணன் போட்ட கையோட தங்கச்சி. அண்ணன் வெண்ணெய் எடுத்து போடுவேன். நான் உண்மையிலே சொல்றேன். கிளம்பி போயிடும். அப்புறம் அண்ணனை பிடிக்காதா? ஐயோ அண்ணனை பிடிக்காதாங்க. வேற என்னன்னு சொல்லலாம்? அப்ப தாத்தான்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? தாத்தா என்ன பண்ண போட்டு இல்லங்க தாத்தா சொன்னா ஒத்துப்பீங்களாங்க? ஒத்துக்க மாட்டாங்க. என்ன தாத்தான்னு சொன்னா ஒத்துக்குருவானே. என்ன சொன்னா நான் ஒத்துக்குறேன். மாமா அப்படி மாமான்னு தான் சொல்லுங்க. சரி பரவாயில்ல. அப்ப மச்சான் சொல்லலாமா? எப்ப காத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப மாமான்னு சொன்னா மச்சான்னா எப்ப வச்சான்னு எப்ப தெரிவி ஜெலரிசி ஓவியமா மச்சான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். மச்சான பாரடி மச்சான
அடிப்பேனடி அடிச்சேன் நானுக்கு அடிதானே உறிஞ்சி மேல கொஞ்சம் மேல உறிஞ்சி மேல போயிடுச்சு பொம்பளை புத்திரத்தை பாக்கணும்னு நிக்கிறாரு. நீங்க பாக்குறதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அங்கதானே இருக்கும். உறிஞ்சி மேல தெரியுமா? ஒரு இஞ்சி இஞ்சி கணக்க பார்க்காதா? இஞ்சி கணக்க பார்த்தாலே செத்து போயிடணும். ஆமா, நான் அப்படிதான் செத்து போனேன். அதனால நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க ரொம்ப நல்லவர். நான் போக்கிறீங்க பார்த்து பக்குவமா முதல்ல அமைப்பாளர் சொல்லிட்டாரு. அவங்க கிளம்ப செய்த உஷாந்த ரெடியா இருக்கு. என்ன 12 மணி கடை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டாரு. எல்லாம் தயாரா இருக்கு. அப்படி அடுத்த வாய்ப்பு கிடைச்சுன்னா விடிய காலம் கிடைச்சுன்னா விடிய காலம் 5 மணி வரைக்கும் உன்னை வச்சுட்டு செய்வேன். வச்சு செய்ய போறீங்களா? ஆமா, வச்சுதானே செய்ய போறீங்க. அதனால இப்போதைக்கு உன்னை காதலிக்கலாம்னு நினைக்கிறேன். காதலிக்க போறியா? காதல உள்ள சரியா வருமா? வாயில ஒட்டிக்கலாம் இல்லங்க, காதல் பண்ணுங்கன்னு சொன்னேன். காது கிழிச்சு வராது. யாங்க காதலியே பண்ணக்கூடாது. காதல பண்ணா கிழிச்சுதான் போகும். காதல பண்ணு காது கிழியாம போனா பெரியவங்களா இருக்கா. அதனால பழைய காதலே பண்ணுவான்.
உங்கள் வீடு திருச்சி பாலராஜ் ஐயா அவர்கள் என்னை பாராட்டி 50 ரூபாய் 50 செல்வங்களை வாரி வாரி வழங்கியிருக்காங்க. ஐயா அவர்கள் குடும்பத்தாருக்கு நன்றி நன்றி. எங்கு பார்த்தாலும் ஒரே அமளி, எங்கு பார்த்தாலும் ஒரே அமளி. எங்கு பார்த்தா ஒரே அமளி. என்னுடைய நாடு காதினார் கவுசியா மனிதன் கவுசியா மனிதன் வட்டத்தை பெற்று காதி நாட்டிலே மக்களோடு மக்களாகவே ஒன்றாகவே வாழ்த்து கொண்டு வருகிறேன். வாழ்த்து வருகிறேன். வேட்டைக்கு வந்து வேட்டையாடி களைப்பினாலே என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் பசி பட்டியாகவே தொடுத்துக் கொண்டார்கள். அன்றைக்கு வேண்டி போட்டு பசி ஆள்வதற்கு இடமே கிடையாது. கல்வி கட்ட தூரமாக சிறிய ஒரு ஆசிரியர் கொண்டு தெரிந்தது. அங்கு சென்று பார்த்தேன். ஒரு முடிவில் இருந்தார். முடிவுகளை கேட்டு வேட்டைக்கு வந்த இடத்துல என்னுடைய நாட்டு மக்கள் நான் பசியாக்கவே துடிக்கிட்டாங்க. ஏதாவது ஒருவருக்குமா ஒருவருக்குமா என்று கேட்டேன். யாரு என்ற நாட்டுக்கவர் என்று கேட்டார். கமசரா முடிவு வேட்டைக்கு வந்த இடத்திலே மக்கள் எல்லாம் பசியாக துடிக்கிறார் என்று கூறினேன். பசியாறினார்கள். சிந்தத்தை பார்த்து இது போன்ற ஒரு பசு நமது நாட்டிலே இருந்தா நமக்கு நமது நாட்டு மக்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். மனதில் எண்ணிக்கொண்டு அந்த பசுவை விட்டு என் நாட்டு மக்களை விட்டு இழுத்து இழுத்து வர செய்தேன். சட்டவர்கள் நாட்டு மக்கள் அந்த பசுவாக வந்தது என் நாட்டு மக்களை சூறாவளி காட்டுபடி விரட்டி 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 அடித்து விட்டார். மன்னா முடியவில்லை என்று கூறினார்கள். கொல்லவர்களே என்று கூறினார்கள். எப்படியாவது காமதேன் பசுவை காதுகாத்துக் கொள்ள வேண்டும். மனிதரை எண்ணிக்கொண்டு சற்று முடிவெடுத்தனே கேட்டு காமதேவன் பசுவை அவர் என்ன கூறினார்.
இந்த பசுவை அடிக்குவது பண்ணாங்க எனக்கு சொந்தமானது தன்னை தேவேந்திரன் சொந்தமான இந்த பசுவை அடிக்குவது பண்ண 1 2 கண்டு 12 வடகர் வகை அருள் அருள் பசு 2 12 வடகர வகையை தவப்புரி என்று கூறினார்கள். காவலன் பசுவை காதை நாட்டுக் கொண்டு செல்ல வேண்டும். தவம் செய்தே தவம் செய்தே தேவலோகத்திலே 31 கோடி தேவர்கள் 47 சிவார்கள் அச்சதுக்கு மாணவர்கள் தெய்வம் கூடி எப்படியாவது என்னுடைய தவத்தை குறைக்க வேண்டும் திட்டமிட்டு என்னுடைய அக்கறை முன்பதாகவே தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மேலா என்று சொல்லப்பட்டபடி முன்பதாக நாட்டில் நட வைத்தார்கள் நடனம் பண்ண வைத்தார்கள். என்னுடைய ஞான கண்ணால் பார்த்த உடனே என்னுடைய தவம் கொலைத்து கொலைத்து போய்விட்டது என்று இருக்க என்ன காரியம் செய்து விட்டோம். காவியம் பசுவை அடைவதற்காக வழி தவம் செய்ததா ஒரு பெண்ணாலை தவம் முடிந்து போய்விட்டது. எப்போதாவது காவலன் பசுவை காதை நாட்டுக் கொண்டு செல்ல வேண்டும். மீண்டும் தவம் செய்தேன். தேவரெல்லாம் சபகூடி கொடிய மிருகத்தை ஒட்டி என் தவத்தை கொலைக்க செய்தார்கள். உடனே விசுவம் அடித்தேன். கொடிய மிருகத்தை அடித்து காமதேவன் பசுவை நான் கைப்பற்றினேன். காதி நாட்டிலே மக்களோடு மக்கள் ஒன்றாக வாழ்ந்ததால் எனக்கு ராஜ ரிஷி என்று பட்டத்தை கொடுத்தார்கள். காவலன் பசுவை அடைவதற்காக ஒரு யாகம் எடுத்து கொடிய மிருகத்தை விரட்டி விசுவம் எடுத்ததா சிவாமத்து 2 பேர் நாம சுட்டி காதி நாட்டிலே சிறப்பாகவே வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். சிறப்பாகவே வாழ்ந்து வருகிறேன். 12 வருடத்துக் கொள்வது எவ்வளவு தேவதத்துவம் என விளக்க செய்து தெய்வ ரகசியம் வாய் பகவான் அக்கினி பகவான் சொல்லி 33 தேவர்களா தெய்வ கூறி அமைத்திருக்கும் பொழுது பதேசர் முடிவு நடவடிக்கை என்ன கூறினா தந்தார் விட்டு பிரதமர் வாரி வாரி வழங்கக்கூடிய வல்லவன் பூலகத்தில் வாழ்கிறாரா இல்லையா என்பதை அறியும் ஒரு பொழுது இருக்கிறா தேசத்தையும் 6 லட்சம் முடிந்து வருகின்ற 6 லட்சத்தில் வருவ பொய் சொன்னாம வளர்க்கிறார் என்று இடத்தில் சபதம் கூறியிருக்கின்றான். தெய்வலோகத்திலே அரிச்சத்தில் என்ன அந்த விடத்திலே 100க்கு 100 போய் எம்மாறு வாங்க முடியும். பார்த்து வருகிறேன் எம்பாட்டு நெஞ்சினுக்கு பூங்காட்டு தாலாட்டு காவி வரும் தேனூத்து எம்பாட்டு நெஞ்சினுக்கு பூங்காட்டு தாலாட்டு காவி வரும் தேனூ பொழுது எனக்குள்ள பொழப்போ
அடிவானே ஓனத்தை தோற்காதே எவ்வாறு எவ்வாறு நெஞ்சிலுக்கு பூங்காது தாராட்டு தாராட்டு தாவி வரும் தேனோட்டு அழகான பாடத்திலே மொத்த விடுகிறது அது ஆளோட பாடுகள் மொத்த விடு ஒன்று கத்திரித்த சின்ன கிளி காயப்பட்ட தப்புதடி நெச்சரித்த ஒன்ன கிளி நெச்சரித்த புத்துகள் அது மாறி தத்தளிக்கும் ஒத்திக்கிளி தாவுதடி வெற்றிக்கிளி நீளத்தேரும் கிளிகள் நிஜமானதோ எம்பாட்டி எம்பாட்டு நெஞ்சிலுக்கு பூங்காட்டு தாராட்டு தாராட்டு தாலி ஒரு தேனோட்டு அது அழகான மரச்செடிகள் நட்டு வைத்து வளர்ந்தே நான் நட்டு வைத்து வளர்ந்தேன் குத்தமும் வாசமணி குமரிக்க வந்தவனோ குத்தியிட மோசம் அடிமானே கையுள்ள முத்துச்சரம் கட்டி வைத்தே கொண்டுவதே ஒரு மூல் பிரித்தான் முதுகோடுவா எம்பாட்டி எம்பாட்டு நெஞ்சிடிக்கு பூங்காட்டு தாராட்டு தாராட்டு தாவி வரும் தேவி அந்த பொழுது எனக்குள்ள புலம்பு பார்க்கணும் ஆனா பழுது பார்க்க எனக்குள்ள அழுது தீர்க்கணும் அடிமானே ஓனத்துக்கு வைக்கிறானே எப்பாட்டு எப்பாட்டு நெஞ்சிடிக்கு பூங்காட்டு தாராட்டு தாராட்டு தாவி வரும் தேனோட்டு என்னுடைய மகன் லோகதாசனுக்கு பிறந்த நாள் விழாவை சிறப்பாகவே கொண்டாடி கொண்டிருந்தார். என்னை பார்த்து உன்னை வாருங்கள் பாருங்க சாமி பாருங்க பாருங்கள் என்று வரவேற்றான். என்னுடைய மகன் பிறந்த நாள் விழாவுக்கு அழைப்பில்லாமலே வந்ததற்கு நான் செய்த பாய்ச்சினான். அர்ச்சந்திரா அர்ச்சந்திரா உன்னுடைய மகன் பிறந்த நாள் விழாவுக்காக நான் இங்கு வரவில்லை. மக்கள் நலனுக்காக ஒரு யாகம் எனக்கு போகிறேன். அதுக்கு கொஞ்சம் பொருள் வேணும் என்று கேட்டேன். கொஞ்சமாக கேட்டால் கொடுத்து விடுவார் அரிச்சந்திரா. அவ்விடத்திலே பொய் வாங்கவே முடியவே முடியாது. அதனாலே அரிச்சந்திரா மனம் கொண்ட ஆணைய மட்ட பார்வையிலே நிறுத்தி அது ஆங்கார புருஷன ஒருவனை அமர வைத்து அவன் கையில வெள்ளி கவம் கொடுத்து அதை மீது மாணிக்க மாணிக்க கையை வடித்து எவ்வளவு சொல்லட்டு விட்டெறிந்து கீழே விழுந்து எழுப்புகிறதோ அவ்வளவு பொன் வேண்டும். எவ்வளவு 48 கோடி திறமையை வேண்டும் என்று கேட்டேன். எங்கிருந்து மறுப்பா மறுப்பா போய் வருகிறார்கள். என்ன கூறினார்? உடனே மந்திரி சத்தியகீர்த்தியை வரவழைத்து கீர்த்தியவர்களே விஸ்வாமித்திர சாமியானவர் 48 கோடி தெரிவிக்க கேட்டார். ராம ராஜாவில் சொல்லப்பட்ட கலைஞருக்கு எடுத்து கொடு 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 என்று கூறிவிட்டார். சிந்தித்து பார்த்தேன். எப்படியாவது அரிச்சந்திரத்தை போய் வாங்கியே தீர வேண்டும். மனதில் எண்ணிக்கொண்டு அரிச்சந்திரா இன்னும் யாகத்துக்கு நான் குறிக்கவில்லை. நாடு குறித்து விட்டு இந்த பொன்பொருள் எல்லாம் எடுத்துச் செல்கிறேன். அதுவரையும் உம்முடைய அரைவள்ளி இருக்கட்டும், பத்திரமாக வைத்துக் கொண்டு கூறுவேன். நான் வாங்கிய பொருளை என்னோட வைத்துக் கொண்டா
போய் வாங்கி விடாமல் நினைத்தேன். அவர் என்ன கூறினார்? சாமி, அடுத்தவனுக்கு சொந்தமான பொருளை எதுவே நாம் வைப்பதில்லை. எடுத்து சொல்லுங்க, எடுத்து அலட்சந்திரா, உமக்கு சந்தேகமாக என்னுடைய முத்திர வைக்கிறேன். உன்னுடைய ராஜ முத்திரவை உன்னுடைய அரண்மனையிலே இருக்கட்டும். யாகத்துக்கு நாள் குறித்து விட்டு இந்த 48 கோடி செல்வத்தை எடுத்து தெரிவித்த இந்த அரண்மனை விட்டு வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. கொடிய மிருகத்தை விட்டு 56 நாட்டையும் அழிக்க செய்தேன். நாட்டு மக்கள் எல்லாம் ஓடோடி வருகின்றார்கள். ஹரிச்சந்திரன் மறையிட்டார்கள். மன்னா, மிருகமெல்லாம் நாட்டை அழிக்கிறது வாருங்கள் என்று கூறினார்கள். உடனே ஹரிச்சந்திரன் வேட்டைக்கு சென்றார். கொடிய மிருகத்துக்கு வேட்டை இருப்பதற்கு வேட்டை அடித்து விட்டு ஆசிரமத்தில் வந்தான். களைப்பாகவே தக்க சமயம் வந்து பொய் வாங்குவதற்கு நெல்ல நேரம் வந்து விட்டார். களைப்பாக இருக்கிறார் ஹரிச்சந்திரன். இந்த இடத்திலே போய் வாங்க என்று மனதில் எண்ணிக்கொண்டேன். மூக்கணக்காக இரண்டு பெண்களை தெய்வலோகத்திலிருந்து வரவழைத்தேன். சாமனா சோமனா என்று சொல்லப்பட்ட மக்களே, போ போ. ஹரிச்சந்திரன் வேட்டையை ஆடிய கலப்பினாலே ஆசிரமத்தில் இருக்கிறார். நம்ம முன்னதாக நாட்டியமாடுங்கள், நடனமாடுங்கள், பார்த்து வருக. மணிகண்ட மாலையை கேளுங்கள், போச்சக்கர கொடையை கேளுங்கள், நவரத்தின மாலையை கேளுங்கள். இதெல்லாம் கொடுக்க மறுத்து விட்டார். நம்முடைய திருமணம் செய்யும்படியா திருத்தங்கள் அனுப்பிவிட்டேன். சென்றார்கள் படிப்பெண்கள் 2 பேர்களும், ஆடினார்கள் நாட்டியம். அப்பொழுது உடனே மந்திரி சத்தியகீர்த்தனை வரவழைத்து மலர் சென்னர் அடித்து வெளிப்பட்டார். ஓடி ஓடி வந்தார்கள். மன்னா, முடியவில்லை என்று கூறினார்கள். 2 பெண்கள் கைவிடித்து சென்றேன் ஹரிச்சந்திரனே. அடே ஹரிச்சந்திரா, ஹரிச்சந்திரா, ஏனடா நான் அனுப்பிய பெண்களை மானவங்கம் செய்தாய் என்று இழுத்து விட்டே 2 பெண்களை. அது என்ன கூறினான்? என் கண்ணை கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பேன், என் உயிரை கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பேன், இந்த மண்ணை கேட்டிருந்தாலும் நான் கொடுத்திருப்பேன். நீசமான பெண்கள் என்னை மணக்க செய்யும்படி அச்சுறுத்தினார்கள். சாமி, தங்கார விட்டு பிறந்தவரை நேசிப்பதில்லை சாமி என்னுடைய காதை பிடித்தார். அறிஞர் கோபம் அதிகரித்தது. எட்டு எட்டு உதைத்தலை தாரானே. காணானே. அன்னுடைய மண்மகனமான பூமியிலே கடகடா 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 என்று புரிந்து ஓடியது. ஹரிச்சந்திரன் கண் கலங்கி நின்றார். ஹரிச்சந்திரா, உன்னுடைய மணிமகனமான பூமியில் விழுந்து விட்டது கலங்குகிறாயா என்று கேட்டேன். அன்னை என்ன கூறியா? சாமி, என்னுடைய மணிமகனமான பூமியில் விழுந்து விட்டது கலங்கவில்லை சாமி, உன்னுடைய பொன்னான பாத நோக்கப்பட்டதான கணக்கமாக கவலையாக என்று குறிப்பிட்டார். ஹரிச்சந்திரா, கண்ணை கேட்டாய் கொடுப்பாய் என்று சொன்ன இடமா படைக்கப்பட்ட விரும்புதேவனுக்கு சொந்தமானது கல் ஈசனுக்கு சொந்தமா. மண்ணை கேட்டாய் தருவாய் என்று சொன்ன இடமா உன்னுடைய நாட்டை எனக்கு தாரவாத்து கொடுப்பாயா என்று கேட்டேன். மறுப்பான் போய் வாய்க்கு விடாமல் நினைத்தேன். அது என்ன கூறா? சாமி, தருகிறேன் தருகிறேன். என்று கூறிவிட்டான்.
சிம்மாசனத்திலே என்னை அமர வைத்தார். 56 மன்னர்களையும் வரவழைத்தார். அயோத்தியா நகரை எனக்கு மணிமகனம் சுட்டி வைத்தார். அதை சரி எமக்கா பெட்டக்கருத மீது எத்தனை குறிக்கிறார். விடவே மாட்டேன். என் மாதிரி ஒரு நல்ல மனிதன் நாட்டில் எவனுமே வாழவே முடியாது. ஹரிச்சந்திரா, நாடு யாருக்கு சொந்தம் என்று கேட்டேன். உமக்கலா என்று கூறினார். மக்கள் உமக்கலான் என்று கூறினார். மதம் சரி கொடி எல்லாமே எமக்கலார் சொந்தம். அரண்மனை வெட்டி வெளியேறினேன் என்று கூறினேன். அரண்மனை விட்டு வெளியேறினார் ஹரிச்சந்திரா. ஹரிச்சந்திரன் நின்று எமக்கு சொந்தமான பொருளை எடுத்து செல்கின்றாயே என்று கேட்டேன். சாமி, என் உயிரை தவிர எதுவே இல்லை என்று கூறினார். ஹரிச்சந்திரா, நீ அணைந்திருக்கின்றாய ஆடை ஆபரணம் அதெல்லாம் எமக்கு சொந்தமாகதான். நாடு எப்பொழுது எமக்கு சொந்தமாக்கி வைத்தாயோ அப்பவே நீ அணிந்திருக்கின்ற ஆடை ஆபரணம் புறமே எமக்கு சொந்தமானது. அரண்மனையிலே காவி உடை இருக்கிறது, எடுத்து உடித்து விட்டு அரண்மனை விட்டு வெளியேறு, எங்கேயாவது சென்று பிழைத்து போ என்று கூறினேன். அரண்மனை விட்டு சந்திரமதி லோகிதாசாரியை அனுப்பி அழைத்துக் கொண்டே சொன்னான். ஹரிச்சந்திரா, நெல்லு, நல்ல நேரம் வந்து விட்டது போய் வாங்குவதற்கு. ஹரிச்சந்திரா, ஹரிச்சந்திரா நெல்லு, 48 கோடி திறமையும் மடத்தனை யாகத்துக்காக வேண்டி ஒப்படைத்தேன் அல்லவா, அதை கொடுத்து விட்டு செல்லு என்று கூறினேன். என்ன கூறினார் ஹரிச்சந்திரா? அரண்மனையிலே இருக்கிறது எடுத்து செல்லுகிறான். ஹரிச்சந்திரா, 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 56 நாட்டையும் எனக்கு தாரவாத்து கொடுக்கும் பொழுது இந்த 48 கோடி தெருவையும் தனிமை என்றே சொல்லவில்லை. ஒன்றாகவே நீ தாரவாத்து கொடுத்திருக்கிறாய். இந்த 48 கோடி தெருவையும் தனிமை என்று சொல். தனிமையை சொன்னா போய் வாங்கிவிடா என்று நினைத்தேன். அவன் என்ன கூறினான்? சாமி, 48 தினம் கெடுக்கொடு, 48 கோடி தேர்வை ஒப்படைக்கிறேன் என்று கூறிவிட்டான். கூறிவிட்டு அரண்மனை விட்டு வெளியிருந்தான். உடனே நட்சத்திரத்தை வரவழைத்து தரகனாக திட்டித்து இந்த 48 கோடி தெரிவித்துக்காக வேண்டி அடுத்த சம்பதாக அனுப்பி அனுப்பி வைத்தேன். ஹரிச்சந்திரன் 48 கோடி தெரிவித்துக்காக வேண்டி காசிவா நகரிலே ஆடு மாடுகளை போற விலையோ விலையோ என்று விலை கூறிக்கொண்டிருந்தார்கள். யாருமே வரவில்லை. உடனே அக்கினி பகவானை வரவழைத்து காதகனாக மாற்றி இந்த 48 கோடி தெரிவித்துக்காக வேண்டி சந்திரமதி லோகிதாசன் இருவரையும் விலை கொடுத்து வாங்க செய்தேன். விலை கொடுத்து வாங்க செய்தேன். தரகன் கூலி கேட்டான். எங்க 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 இருந்தா இல்லையே. சாமி, என்னை யாராவது ஒரு இடத்துல ஒப்படைத்து விட்டு உன் கூலியை எடுத்துக்கொண்டு கொள்விட்டார். உடனே தென் திசை ஆளக்கூடிய யமதர்மனை வரவழைத்து வீர பாகாக திட்டித்து ஹரிச்சந்திரன் தனக்கு கூலிக்காக 60 விலை கொடுத்து வாங்க எமக்கா வெட்டக்கடுதை சந்திரமதி லோகிதாசனும் காலகண்ணனுக்கு கடுமையாகிவிட்டார். 56 நாட்டையும் ஆளக்கூடிய ஒரு மன்னர் மயானம் காக்க போகிறார். மயானம் காக்க போகிறோம். இன்னும் விடவே மாட்டேன். எப்படியாவது போய் வாங்கியே தீர்வேன். நான்
காலகண்டனுடைய தாத்தாவோட தாத்தா மூத்த தாத்தாவுக்கு திதி பாலகலா ஒன்று கூடி மேல்மடத்துக்கு தெப்ப சேகரிக்க சென்றிருக்கிறார். லோகிதாசனம் சென்றிருக்கிறான் தெப்ப சேகரிப்பதற்கு. ஆண்டவரை அனுபவத்திற்கு வைக்க வேண்டும். கொல்ல வேண்டாம், கொண்டு விட்டால் அந்த வேலை முடிந்து போய்விடும். பார்க்கின்றேன் ஆண்டவா முருகா ஞான பண்ணிடா 6 விட்டு 100 மணிக்கு நான் ஏதாவது செய்து கூட 3.25 நாடிக மன்னித்து எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும். நாக சர்வமாக வந்து எனக்கு அருள் காட்சி கொடுக்க வேண்டும். வா 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 நாக சல்பத்தரிப்பிக்கிறேன். லோகிதாசரை 68 கொண்டே விடும். வந்த வேலை முடிந்து போய்விட்டார். முடிஞ்சிருச்சு. என்றிருந்தாலும் ஒரு அரசனை ஆண்டி ஆக்கியே தீர்வேன். நான் விடவே மாட்டேன். நல்ல மனிதனான், நல்ல எண்ணம் படைத்தவனான், கபடு சூது இல்லாதவனான் சிறப்பாகவே வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். இந்த நாட்டிலே நாட்டிலே மைக் எடுத்து கொஞ்சம் வாங்கி சிவமே
இத்திரோபயம் தானே 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 தெய்வமே